சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இறுதி வரைக்கும் கேட்டுட்டு உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 7 புள்ளிகள் அதிகரிச்சு 22,552 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 7 புள்ளிகள் சரிஞ்சு 74,332 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் இதை பத்தி பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு மார்க்கெட் வந்து பிளாட்டா முடிஞ்சிருக்கு. அதுவும் பாருங்களேன், நிஃப்டி 7% அதிகரிச்சிருக்கு, சென்செக்ஸ் 7% குறைஞ்சிருக்கு. யாருக்கு 7 தெரியல சார். முதலீட்டாளர்களுக்கு இல்ல தப்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு இந்த 3 நாள் ரேலிங்கிறது, ஏன்னா வெள்ளி என்றும் ஒரு பெரிய வீக்னஸ் இல்லாம சந்தை முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னா, திங்கள் என்று பெரும்பாலும் அது ஏற்றத்துல வருவதற்கான வாய்ப்புகள் தான் பொதுவாக அதிகம். ரெண்டாவது, அந்த 22,800 இருந்து 22,500 இந்த 200-300 புள்ளிகள் ரொம்ப குரூஷியலான புள்ளிகள். அதுல இருந்து இறங்கி நம்ம 21,800 பார்த்தோம். ஓகே, சோ இப்ப மீண்டும் அதை திங்கள் என்று அந்த 22,700 அல்லது 800 அப்படிங்கிற அளவு வரைக்கும் போனுச்சுன்னா, அதை டெசிசிவா கிராஸ் ஆனா அடுத்தது 23,500 அது அப்படிங்கிறது. சோ அதனால ஓரளவு நான் இதுல எதுவும் நெகட்டிவா எதுவும், ஏன்னா பிராடர் மார்க்கெட் பாருங்க, பிராடர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் அதிகமா இருக்கு. டிக்ளைன் ரேஷியோ, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் தான் அதிகமா இருக்கு இன்னமும் கூட. 3வது நாளாக, இன்ஃபேக்ட் 4வது நாளான்னு நினைக்கிறேன். ஏன்னா இண்டெக்ஸ் 3 நாள் தான், பட் இந்த அட்வான்ஸ் டிக்ளைன்ங்கிறது பார்த்தா கடந்த இந்த வாரம் முழுக்கவே கிட்டத்தட்ட வந்து அட்வான்ஸ் அதிகமாகவும் டிக்ளைன் கம்மியாகவும் இருந்தது பிராடர் மார்க்கெட்ல. உண்மை சார். ஸோ அதனால ஐ திங்க் ட்ரெண்ட் இஸ் பாசிட்டிவ். மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் அப். 1-2 செக்டர்ஸை தவிர மோஸ்ட் ஆஃப் த செக்டர்ஸ் இன்னைக்கு அப்ல தான் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ ட்ரெண்ட் இஸ் ஸ்டில் கண்டினியூஸ் டு பி கன்சிடரிங் தட் இட் இஸ் ஃப்ரைடே. அடுத்த 2 நாட்கள் விடுமுறை நாட்கள் இங்க அப்படிங்கறத கணக்கில் எடுத்துக்கொண்டு பாசிட்டிவா முடிவடைஞ்சிருக்குன்னு பார்க்கும் பொழுது ட்ரெண்ட் ரொம்ப நெகட்டிவ்லாம் சொல்லிட முடியாது. இன்னும் நெகட்டிவ் நோக்கி போகல, பாசிட்டிவா தான் கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எப்போதுமே ஒரு 2-3 நாட்கள் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஏறும் பொழுது அந்த 3வது, 4வது, 5வது நாட்கள் ரொம்ப குரூஷியலானது. அதுலதான் இந்த முதல் 2 நாள் வந்து நீங்க டெட் கேட் பவுன்ஸ்னு பிரஷ் சைட் பண்ணிட்டு போயிடலாம் சார். அது தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருந்ததுக்கு 2 நாள் ஏறிடுச்சு சார். 10 நாள் தொடர்ந்து இறங்குச்சு இல்லையா, அதனால ஏறி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் 3வது நாள், அதுவும் வெள்ளி என்றும் அது பெரிய இறக்கம் இல்லாம இருக்குது, ஸ்டெடியா இருக்குது அப்படின்னா, திங்கள் என்றும் ஏற்றத்துல இருந்தா இது வந்து ஒரு இப்போதைக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிப்ரவரியில இந்த ஆட்டோ ரீட்டைல் சேல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு வந்திருக்கு தரவு. ஆமா, என்ன சார் காரணம்? இது நம்ம ஏற்கனவே பேசினது 2 வேற மேட்டர். இன்னொரு சப்ஜெக்ட் பேசும்போது பேசணும். இப்ப ஃபெடா, ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன், அவங்க மாதாந்திர தரவுகள் வெளியிட்டு இருக்காங்க பிப்ரவரி மாதத்திற்கானது. அதுல பாத்தீங்கன்னா 2 வீலர்ஸ் அந்த விற்பனை வந்து கிட்டத்தட்ட 6% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சென்ற ஆண்டு பிப்ரவரியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு பிப்ரவரியில 6%க்கு மேல வீழ்ச்சி. அதே மாதிரி 3 வீலர் விற்பனையும் கிட்டத்தட்ட 2% வீழ்ச்சி. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 10% வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. டிராக்டர்ஸ் 14% வீழ்ச்சி. பொதுவா டிராக்டர்ஸ் அப்ப டிசம்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டிராக்டர் விற்பனை மட்டும் அதிகமா இருந்தது. கொஞ்சம் கான்ட்ரேரியனா இருக்கும். இதெல்லாம் நகர்ப்புறங்கள்ல இது வாகனங்கள்ல தான் வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது கிராமப்புறத்துல வைக்கக்கூடியது வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கிறத பார்த்திருக்கோம். அல்லது இது பாசிட்டிவா இருக்கும்போது அது நெகட்டிவா இருக்கும். இப்ப அதுவும் நெகட்டிவா இருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 8%க்கு மேல. இது ரீட்டைல் சேல்ஸ். அதனால இதை நம்ம உண்மையான ஃபிகரை எடுத்துக்கலாம். இப்ப கம்பெனிஸ் கொடுக்குற ஃபிகருங்கிறது கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து ரிஃப்ளெக்ட் மறைமுகமா தான் ஆகும், நேரடியாக ஆகாது. ஏன்னா இது வந்து டீலர்ஸ் உடைய ப்ராஃபிட்டபிலிட்டியில தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் அல்டிமேட்டா கம்பெனியுடைய சேல்ஸ் இது வரும். ஏன்னா கம்பெனியோட சேல்ஸ்ங்கிறது ஹோல்சேல். அவங்க ரீட்டைலருக்கு வித்த உடனே வித்தாச்சுன்னு எழுதிருவாங்க. பட் ரீட்டைலர் வந்து அவங்க ஆக்சுவலா விற்க முடிஞ்சதா இல்லையா, டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா, கம்பெனிட்ட அப்புறம் எவ்வளவு கிளைம் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஆங்கிள் இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இதுல தொடர்ந்து இந்த போன மாசமும் கொஞ்சம் வீக்கா தான் இருந்தது. இப்ப பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா அக்ராஸ் த போர்டு எல்லாமே வீக்கா இருக்குங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள். ஒன்று, சில பேர் வந்து மார்ச் 2 வீலரை பார்த்தோம், அவங்களுக்கு வந்து ஏப்ரல்ல இருந்து 2 வீலர் மட்டும் இல்ல, மற்ற வாகனங்கள் பெரும்பாலான வாகனங்களுக்கு இந்த எமிஷன் நார்ம்ஸ் எல்லாம் மாறுது. ஏப்ரல்ல இருந்து அந்த எமிஷன் நார்ம்ஸ் புது வாகனங்கள் வந்து கட்டாயப்படுத்தப்படுகிறது. அப்ப அது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நம்ம பொறுத்திருந்து மெல்ல வாங்கிக்கலாம், புது எமிஷன் நார்ம்ஸோட வர வாகனங்களை வாங்கிக்கலாம், அல்லது இதை தள்ளி போடுவோம், போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் பர்ச்சேஸ்ங்கிறது ஒரு பக்கம் நடக்கும். ரெண்டாவது, லிக்விடிட்டி கிரன்ச் பேசணும். அந்த பணப்புழக்கம் குறைவாக இருப்பதனால வட்டி விகிதம் வந்து பெரிய அளவுல குறையல. வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கி குறைச்சா கூட பேங்க் ஆஃப் பரோடா, கனரா, ஸ்டேட் பேங்க் மாதிரி ஒரு வங்கிகள் பேருக்கு டோக்கனா இறக்கணும்னு அறிவிச்சாங்களே தவிர அது எவ்வளவு தூரம் வந்து கடைசி வாடிக்கையாளரை போய் சேர்ந்ததுங்கிறது தெரியாது. ஸோ லிக்விடிட்டி கிரன்ச் இருக்குதுங்கிறது ரொம்ப ஆப்வியஸ். அதனாலதான் நீங்க இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா மத்திய ரிசர்வ் வங்கி வந்து லிக்விடிட்டியை எப்படி எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி சென்ற மாத கடைசியில நம்ம பார்த்தோம், அவங்க வந்து இந்த ஸ்வாப்னு சொல்றது, டாலர் வங்கிகளிடம் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய டாலரை வாங்கி கொண்டு அவங்களுக்கு வந்து ரூபாய் இந்தியன் ருப்பியில கொடுத்தாங்க. 3 ஆண்டுகள் கழித்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிறதா சொல்லி. ஸோ அதுல வந்து அந்த டாலரை வாங்கும் பொழுது ரூபாய் வங்கிகளுக்கு வரும்பொழுது வங்கிகளுக்கு ஒரு லிக்விடிட்டி கிடைக்குது. நான் ஒரு எளிமைப்படுத்தி சொல்றேன். அது வந்து அதே மாதிரி இப்பவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லிக்விடிட்டி பூஸ்ட் கொடுக்கறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட போறோம்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் வங்கி. அதெல்லாம் ஒருவேளை நடந்ததுன்னா, உதாரணமா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மார்ச் 12ஆம் தேதி ஒரு இது ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆக்ஷன் 50,000 கோடிக்கு. அதே மாதிரி வந்து மார்ச் 18 இன்னொரு 50,000 கோடி, ஒட்டுமொத்தமாக 1,00,000 கோடிக்கு ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் சொல்றது. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்னா என்னன்னா, இது எதுக்காகன்னா, ஏற்கனவே அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், அந்த பத்திரங்கள் வங்கிகளிடம் இருக்கும், வெளிய நிறுவனங்கள்ட்ட இருக்கு, நிதி நிறுவனங்கள்ட்ட. அதை வந்து மத்திய ரிசர்வ் வங்கி விலை கொடுத்து வாங்கும். அப்படி வாங்கும் பொழுது அந்த பணம் வங்கிகளுக்கு வருது இல்லையா, அந்த பாண்டா வச்சிருக்காம பணமா வருது. அப்ப அந்த பணத்தை அவங்க அதிகமா லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அவங்க கடன் கொடுக்க முடியும். இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ்ல இந்த கவர்மெண்ட் பாண்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு 1,00,000 கோடி வரைக்கும் முடிவு செய்திருக்கிறார்கள் மார்ச் 12, 18 2 நாட்கள்ல. இது மட்டுமல்ல, இந்த பைசெல் ஸ்வாப்னு சொல்லுவோம், நம்ம பிப்ரவரி மாத கடைசியில கூட பேசணும், நம்ம அது வெற்றிகரமா நடந்திருக்குன்னு. அது மாதிரி பார்த்தோம்னா வந்து 36 மாத டெனர்ல 36 மாதங்கள் கழித்து திருப்பி கொடுக்குறோம்னு சொல்லி இப்ப அவர்கள் வங்கிகள் கையில் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டாலர்ஸ், அமெரிக்கன் டாலர்ஸை வந்து அவங்க வந்து வாங்க போறாங்க. ஆர்பிஐ வாங்கிட்டு ரூபாயை கொடுப்பாங்க. பின்னால வந்து 3 வருஷம் கழிச்சு அதை ஒரு குறிப்பிட்ட விலையில அதை கொடுத்துட்டு அந்த டாலரை வந்து கொடுத்துருவாங்க, அவங்கள்ட்ட ரூபாயை பெற்றுக்கொள்வாங்க. ஸோ அன்னைக்கு அந்த லிக்விடிட்டி இன்னைக்கு அவைலபிளா இருக்கும். திரும்ப 3 வருஷம் கழிச்சு இம்ப்ரூவ் ஆகலைன்னா திரும்ப மாட்டிக்குவோம். ஸோ அது அடுத்த பிரச்சனை, அது அன்னைக்கு பாத்துக்கலாம். தள்ளி போட்டாச்சு இப்போதைக்கு பிரச்சனையே. ஆமா, அதாவது நம்ம சொல்லுவாங்க, இப்ப நகர்ப்புறங்களில் பாலம் கட்டும் பொழுது அந்த முக்கியமான ஜங்ஷன்ல இருக்க பிரச்சனையை தான் தள்ளி போட்டிருக்கோமே தவிர அதே பிரச்சனை இன்னொரு இடத்துல வரும்னு சொல்லுவாங்க, அது இறங்கக்கூடிய இடத்துல. அது மாதிரிதான் இதுவுமே இப்போதைக்கு தள்ளி போட்டிருக்கோம். 87,000 கோடி அதுல ஒரு லிக்விடிட்டி வரும். இந்த மாதிரியான லிக்விடிட்டி மூலமாக பணம் அவைலபிலிட்டி இருக்கும் பொழுது வட்டி விகிதம் குறையும். அப்ப ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக அமையலாம்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த ஆட்டோமொபைல் செக்டாரை பத்தி பேசுறப்ப சார், இந்த JSW சேர்மன் வந்து டெஸ்லா வந்து எங்க கூட எல்லாம் நாங்க ஒரு காம்படிட்டராகவே பார்க்கல, அதை இங்க டாடா, மகேந்திரா அவங்களால பீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. இது எப்படி சார், இது ஒரு வாய்ச்சோடலாம் சொல்லி எடுத்துக்கலாமா, இல்ல எப்படி சார் இதை புரிஞ்சுக்கிறது? இல்ல, அவர் ஆட்டத்துல அவர் சைட்ல அவரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிண்டால் JSW ஒரு ஜேவி சைனீஸ் கம்பெனியோட வச்சிருக்காங்க. ஒரு இந்தியால வந்து இந்த MG மோட்டார் பிராண்ட் இருக்குல்ல, அதுக்கு வச்சிருக்காங்க. சோ அதனால அது வந்து EV பிராண்ட் இருக்கு அவங்கள்ட்ட, அது அவங்க பண்ண போறாங்க. சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, டெஸ்லா எங்களை எல்லாம் வந்து எங்களோட மோத முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாக சூழல், சந்தையினுடைய சூழல், மக்களுடைய எதிர்பார்ப்பு, பல விஷயங்கள் வந்து மாறுபடுகிறது. இந்த சூழல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய பிராண்ட் எல்லாம் இந்தியாவுல வந்து 2 வீலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போராட ஆரம்பித்த பொழுது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகத்தின் முன்னணி உற்பத்தியாளராக கிட்டத்தட்ட நம்பர் 1 உற்பத்தினா இந்தியா தான். அதுல ஹீரோ மோட்டார் கார்ப்பா இருக்கட்டும், பஜாஜ் இருக்கட்டும், டிவிஎஸ் இருக்கட்டும், இவரெல்லாம் மிக இவங்களோட போட்டி போட முடியாம சுசுகி வாகனங்கள், மத்த ஹோண்டா இதெல்லாம் வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு சாலையில எங்க பார்த்தாலும் இந்த இந்திய 2 வீலர்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. யாருமே ஒரு வெளிநாட்டு முகத்திலயோ ஒரு கட்டத்துல அப்படிலாம் இருக்கும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சோ வெற்றி அவங்களால வந்து இந்திய நிறுவனங்களோடு மோத முடியாத ஒரு சூழல் தான் இங்க உருவாகி இருக்கிறது. அதே மாதிரி இதுலயும் இருந்தால் நான் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்திய வாகனங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 2 விஷயத்துல அவங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க. ஒன்னு டிசைன் ரொம்ப சுமாரா இருக்கும், ஸ்டைலிஷா இருக்காது. ரெண்டாவது வந்து மைலேஜ் ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. ஜாப்பனீஸ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மைலேஜ் அதிகமா இருக்கும். யூரோப்பியன் கார்ஸ் பார்த்தா ஸ்டர்டியா இருக்கும். அமெரிக்கன் கார்ஸ் டிசைன்ஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமான டிசைன்ஸ், யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து மைலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் இது அப்படின்னு பெட்டர் குவாலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல சொன்னேன் டெஸ்லாவை பத்தி பேசும்பொழுது, அது வேற கேட்டகரி பீப்புளுக்கானது. அவங்களுடைய காம்படிஷன்னா பைட் சைனீஸ் கார், அதுதான் அவங்க பார்க்கணும். இந்த நிறுவனங்களோடு இந்த கார்களோட எல்லாம் அவங்க வந்து போட்டி போடுறதுங்கிறது கஷ்டம். போட்டி போட மாட்டாங்க. அது வேற ஒரு லெவல் நான் நினைக்கிறேன். ஓகேங்க சார். பெரிய அளவுல பாதிப்பு நிச்சயம் இருக்காது. நம்முடைய வந்த நிறுவனங்களுக்கு இருக்காது. நமக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பவர்களுக்கு இந்த டாரிஃப் வார்னால வந்து தற்காலிகமாக ஒரு பின்னடைவு ஒரு சில மாதங்களுக்கு, ஒரு சில குவார்டர்ஸ் கூட இருக்கலாம். அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஜேபி மார்கன் ரிப்போர்ட் வந்து இந்த டாரிஃப்னால ரெசெஷன் அதிகமாகும்லாம் சொல்லியிருக்காங்களே சார், நிச்சயமா. ஆமா, இல்ல கரெக்டான டயத்துல அந்த கேள்வி கேக்குறீங்க. என்னன்னா, ஜேபி மார்கன் வந்து அவங்க ஒரு இந்த பைனான்சியல் மாடலிங் அந்த மாதிரி அவங்க வந்து சில ப்ரெடிக்ஷன்ஸ் அவங்க வந்து பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்க சொல்றது இந்த டாரிஃப் வார்னால
ஒரு ரிசெஷன் வருவதற்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம்ங்கிறாங்க. அவங்க அந்த ரிசெஷன் சொல்றது இந்தியா இல்ல, அவங்க சர்வதேச அளவுல சொல்றாங்க. அதனால அதற்கான ஒரு இது வந்து அதாவது இந்த ப்ராபபிலிட்டி நவம்பர்ல 17% இருந்தது, இப்ப 31% அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது குறிப்பாக இது பைனான்சியல் மார்க்கெட்ஸ்ல, நம்ம கேபிட்டல் மார்க்கெட்ல சர்வதேச அளவுல பிரதிபலிக்கும் சொல்றாங்க. அமெரிக்க பங்குச்சந்தை பெரிய அளவுல ஆட்டம் காண துவங்கி இருப்பதை நீங்க இப்ப சமீப காலமாக சில நாட்களாக நீங்க பார்த்திருப்பீங்க. அமெரிக்க பங்குச்சந்தை வந்து தொடர்ந்து வந்து சமீப காலமாக வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. அந்த கணிசமான வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. நாஸ்டாக் மாதிரி குறியீடுகள் எல்லாம் 50-100 புள்ளிகள் இறங்குவதற்கு இதாகக்கூடிய டயத்துல S&P 500 எல்லாம் இன்னைக்கு பார்த்தா 400-500 புள்ளிகள் 2% வீழ்ச்சி எல்லாம் நடக்கிறது என்றால் இந்த மாதிரியான ஒரு அன்சர்டனிட்டியை ஹேண்டில் பண்ண முடியாததுனால அதன் காரணமாக ஒரு ரிசெஷன் வருமாங்கிற ஒரு பயம் இல்லாமல் இல்லை. பட் இது போக போக தான் தெரியும் எவ்வளவு தூரம் இது வந்து நடக்குதுன்னு தப்பிப்போம் அல்லது மாட்டிக்குவோங்கிறது. இந்த PSU கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் நிறைய தரப்போறதா சொல்றாங்க. இப்ப டிவிடெண்ட்னால நம்ம நம்பி வாங்கலாமா சார் PSU கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே? நிச்சயமா. அதாவது அதுக்காக நம்ம வாங்கக்கூடாது. டிவிடெண்டுக்காக யாருமே வந்து பங்குகளை வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்து இப்ப பப்ளிக் செக்டார் கம்பெனிஸுக்கு ஒரு அடிப்படையில ஒரு பாலிசி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுவாகவே ஈட்டும் பணத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 1 பங்கை வந்து ஈவுத்தொகையாக முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கணும் குறைந்தபட்சம். அல்லது இன்னொரு பேராமீட்டர் இருக்கு, அவங்களுடைய நெட்வொர்க் நிகர சொத்து மதிப்புல 4% அதை வந்து பிரித்து கொடுக்கணும் டிவிடெண்டா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல வந்து குறைந்தபட்சம் அந்த 30% வரும்பொழுது அது ஒரு கணிசமான தொகையாக இருக்கிறது. உதாரணமா 2022-23 இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 2 கோடியே, அதாவது 2.2 lakh crores, 2.2 லட்சம் கோடி அது வந்து நிகர லாபம் ஈட்டி இருக்காங்க பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். அந்த 2.2 லட்சம் கோடிக்கு நிகராக 1 லட்சம் கோடி கிட்ட வந்து டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50% டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க 2022-23 அவங்க ஈட்டிய லாபத்துல. ஏன் முழுமையாக கொடுக்கல? பொதுவாக இந்த மாதிரி ஏன் வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய விரிவாக்க பணிகள், வளர்ச்சி பணிகள், அதற்கான தேவைகள் இருக்கும். அப்ப முதலீட்டாளரிடம் போய் திரும்ப பணத்தை கேட்காம இந்த பணத்தையே ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து ஒரு வளர்ச்சிக்காக அதை ரீடைன் பண்ணிக்குவாங்க, ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். அடுத்து 2023-24 பாத்தீங்கன்னா 3.2 லட்சம் கோடி. அதுக்கு வந்து ஆமா நல்ல வளர்ச்சி. இந்த 3.2 லட்சம் கோடியில 1.2 லட்சம் கோடி தான் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1/3 பங்கு தான் வருது. போன வருஷம் 22-23 50% கொடுத்துட்டா கூட இப்ப லாபம் அதிகரிச்சிருக்கும் பொழுது அதே டிவிடெண்ட் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி மாதிரி 1.2 lakh crores கொடுத்திருக்காங்க டிவிடெண்ட். இது 23-24 சென்ற ஆண்டு. நடப்பு ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024-25 கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் கட்டியிருக்கக்கூடிய அட்வான்ஸ் டாக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு இந்த எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது 3 லட்சம் கோடிக்கான லாபம் வரும் பொழுது அதே 1/3 பாலிசி வச்சிருந்தா 1,30,000 கோடியிலிருந்து அல்லது 1.4 lakh crores வரைக்கும் கொடுக்கறதுக்கு 1 லட்சம் கோடி வரைக்கும் கூட கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதா தெரிகிறது. இது பெரும்பாலும் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல பெரும்பான்மையான பங்கு அரசு கைவசம் இருக்கு. அப்புறம் அரசு நிறுவனங்கள் LIC மாதிரி அவங்களுடைய கைவசம் இருக்கு. மிச்சம் தான் வந்து பொதுமக்கள் கையில இருக்கு. இந்த 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி வருமானம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணா அதுல ஒரு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல வந்து மத்திய அரசுக்கே அது ஒரு வருவாயாக போய் சேரும். மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு இது வந்து ஏற்கனவே மத்திய ரிசர்வ் வங்கி வேற டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த டிவிடெண்ட் வேற அவங்களுக்கு சேர்ந்துக்கும். என்ன இதெல்லாம் எப்படி பயன்படுத்த போகிறார்கள் அப்படிங்கறத நம்ம பொதுவாக எல்லாருடைய, ஏன்னா இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்த ஒரு முதலீட்டில் இருந்து நம்ம வரக்கூடிய வருமானம். இந்த வருமானத்தை நம்ம செலவு செய்யறதுங்கிறத விட இந்த வருமானத்தை மீண்டும் ஒரு முதலீடு செய்தால் இது மாதிரி பல மடங்கு வருமானத்தை கொண்டு வர முடியும். இது என்ன மாதிரியா முதலீடு செய்ய போறாங்க அப்படிங்கறது அதுதான் ரொம்ப முக்கியம். PSU மேல மக்களுக்கு ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு அவநம்பிக்கை இருந்தது. பட் இப்ப திருப்பி நம்பிக்கை வந்துகிட்டே இருக்கு PSU அந்த கம்பெனிஸ் மேல. ஆமா. இப்ப இதுல முதலீடு பண்ணணும்னா என்னென்ன சார் முதலீட்டாளர்கள் கவனிக்கணும்? நிச்சயமா நீங்க சொன்னது வந்து ஒரு 10-15 ஆண்டுகள் முன்பு கூட வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்னா வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்ட், அவங்களுடைய தேவை சரியா இருக்காது அல்லது அவங்கள்ட்ட அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது பரவலாக. ஆனால் 2 விஷயம் நடந்திருக்கு இந்த ஒரு 15-20 ஆண்டுகள்ல. என்னன்னா, ஒன்று, தனியார் நிறுவனங்கள் எப்படி நாங்க சிறப்பாக சேவை செய்வோம்னு சொல்லிட்டு வந்தாங்களோ அவங்க வந்து அவங்களுடைய திறமை என்ன, அவங்களும் அங்கேயும் பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. உதாரணமாக நீங்க ஒரு பொதுத்துறை வங்கியில ஒரு கார்டு வச்சிருக்கீங்க, கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, அல்லது ஒரு பிரச்சனை நீங்க போன் பண்ணா ப்ராப்ளம்னா, இன்னைக்கு தனியார் துறை வங்கியில வந்து நீங்க ஓடுற வரைக்கும் போட ஒரு பிரச்சனை வந்துட்டா உங்களுக்கு நீங்க ஒரு கால் போட்டீங்கன்னா கால் சென்டருக்கு எவ்வளவு நேரம் உங்களை ஹோல்ட்ல வைக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அவங்க மியூசிக்கை நீங்க கேட்கணும், மாத்தி மாத்தி பொத்தான்களை அனுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
அப்ப நீங்க பொதுத்துறைனா மோசம், தனியார் துறைனா சிறப்புங்கிற மித்து வந்து சில துறைகளில் உடைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துலயும் இல்ல, சில துறைகளில் உடைக்கப்பட்டு பொதுத்துறை இதை விட சிறப்பாக சேவை செய்யக்கூடிய சில நிறுவனங்கள்லாம் இருக்குங்கிறத இப்ப தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒண்ணு. 2வது, பொதுத்துறையில வந்து நிர்வாகம் வந்து கிட்டத்தட்ட தனியார் துறையினுடைய எஃபிஷியன்சி அளவுக்கு சம்பளம் கொடுக்கறது எல்லாமே அதிகரிச்சிருக்கிறதுனால அங்கு வந்து நல்ல திறமையானவர்கள் இப்ப மீண்டும் எப்படி ஒரு 1960 70களில் துவக்கப்பட்ட பொழுது இருந்தார்களோ அது மாதிரியான திறமை அங்க நோக்கி இட் இஸ் ஏபிள் டு அட்ராக்ட் த டேலண்ட் அண்ட் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மாடர்னைசேஷன் பண்ணிருக்காங்க. சோ அதனால பல அதோட இல்ல அவங்களுடைய அன்யூட்டிலைஸ் அசெட்ஸை மானிட்டைஸ் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனால அண்டர் வேல்யூடா இருந்தது ரொம்ப நாளா. இப்ப ஒரு ஓவர் வேல்யூட் லெவலுக்கு போனுச்சு. அதுல இருந்து இப்போ ஒரு ஃபேர் வேல்யூவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவாக பொதுத்துறை தனியார் துறைன்னு பிரித்து பார்க்காமல் எந்த துறையில் அரசு தலையீடு அதிகமா இல்லாம இருக்கும். இப்போ ஒரு ஒரு உதாரணமா ஐஆர்சிடிசில என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு ஒரு சர்க்குலர் வருது, நீங்க அதுல அவங்க ஒரு இதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க வந்து அரசுக்கு கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவங்களுக்கு லாபம் அடி வாங்கணும்னு அந்த பங்கினுடைய விலை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. மறுநாள் அதை அந்த சர்க்குலர் இதை வித்ரா பண்ணிட்டாங்க, உடனே ஏறி போச்சு. இந்த மாதிரியான தலையீடுகள் இல்லாத நிறுவனங்களாக ஏதாவது இருந்தால் அந்த நிறுவனங்கள்ல அதனுடைய செயல்பாடுகளை பார்த்து அதனுடைய இதை பார்த்து முதலீடு செய்யறதுல தப்பு இல்லை. ஏன்னா கவர்னன்ஸ்ங்கிறது பெட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது பொதுவா எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுல கவர்னன்ஸ் அப்படிலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னுடைய அனுபவத்துல சொல்லணும்னா தனியார் துறை எவ்வளவு மோசமோ பொதுத்துறை அவ்வளவு மோசம், தனியார் துறையில எவ்வளவு எஃபிஷியன்ட்டோ அவ்வளவு பொதுத்துறையிலும் இருக்குது. என்னன்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் சிஏஜி ஆடிட் வேற தனியா இருக்குது. இந்த நிறுவனத்துக்குள்ள இன்டர்னல் ஆடிட்டர் போக, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் போக, அண்ட் நீங்க அந்த மற்ற நிறுவனங்களை போல அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது, இதெல்லாம் போக கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆடிட்ங்கிறது தனியாக இருக்கிறது பெரிய நிறுவனங்களுக்கு. ஸோ பொதுத்துறை நிறுவனங்களுக்கு. ஸோ அதனால வந்து அதுல வந்து பெரிய குளறுபடிகளோ தவறுகளோ தில்லுமுல்களோ நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நான் நடக்காதுன்னு சொல்ல வரல. அதுக்கு சர்டிஃபிகேட் நம்மளால கொடுக்க முடியாது. ஆனால் குறைவு. அதாவது தனியாரை விட இது வந்து மட்டம் அல்லது மோசம்னு சொல்றதை ஒப்புக்கொள்ள முடியாது. பட் எஃபிஷியன்சில வித்தியாசங்கள் இருக்கலாம். அது அந்தந்த லீடர்ஷிப்பை பொறுத்து இருக்கு. அது பார்த்து நம்ம முதலீடு செய்யணும். அதே மாதிரி என்எஸ்சி பிஎஸ்சில இந்த வால்யூம்ஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால சார்? கணிசமாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு 2 காரணம். ஒன்று, எஃப்&ஓ லாட் சைஸை வந்து பெருசு பண்ணாங்க. அந்த பெருசு பண்ண காலகட்டம்ங்கிறது வந்து சந்தை ஏறக்கூடிய காலகட்டமா இருந்தா அதனால வால்யூம்ஸ் கூடி இருக்கும். ஆனால் சந்தை இறங்கக்கூடிய கரெக்ஷன்ல இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றது குறைந்து அதன் காரணமாக ஒரு இது குறைஞ்சது. 2வது, இந்த வீக்லி ஆப்ஷன்ஸ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வாரத்துக்கு வீக்லி ஆப்ஷன் ஒண்ணுதான் வச்சுக்கலாம்னு சொல்லி மற்ற ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. வீக்லி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எஃப்&ஓல. சோ அதுவும் ஒரு காரணம். 3வது, சந்தை இறங்கும் பொழுது எப்பொழுதுமே நீங்க வந்து 1500 ரூபாய் 1400 ரூபாய்க்கு வாங்கின ரிலையன்ஸ் இன்னைக்கு 1200க்கு 1175 கிடைக்குது. 3900 ரூபாய்க்கு வித்த லார்சன் அண்ட் டியூப்ரோ இன்னைக்கு 3190 கிடைக்குதுன்னா டு தட் எக்ஸ்டென்ட் அந்த நம்முடைய ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவருங்கிறதும் குறையும் இல்லையா? உதாரணமாக ஒரு சில மாதங்கள் முன்பு வரை கூட ஏடிடிஓன்னு சொல்லுவோம். எப்படி டெலிகாமுக்கு ஆர்பூன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர்னு சொல்றோம். ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அந்த மாதிரி ரூம்ஸுக்கு இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சில மெட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மெட்ரிக்ஸ்ல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு குளோபலி ஆவரேஜ் டெய்லி டர்ன் ஓவர்னு ஒரு மெட்ரிக் ஏடிடிஓன்னு சொல்றது. இந்த ஏடிடிஓ ஒரு நாளைக்கு சராசரியாக கேஷ் மார்க்கெட்ல 50,000 கோடி இருந்தது. ஒரு சில மாதங்கள் முன்பு வரை ஒரு நாளைக்கு டர்ன் ஓவர் 50,000 கோடி கேஷ்ல. நான் டெரிவேட்டிவ்ஸ் சொல்லல. டெரிவேட்டிவ்ஸ் வந்து லட்சம் கோடிகளில் போகும். ஓகே. இந்த 50,000 கோடிங்கிறது இன்னைக்கு 30,000 கோடியாக குறைந்திருக்கிறது. சோ பாருங்க, கிட்டத்தட்ட 40% or 45% ஃபால். அப்படிங்கிறப்ப இதற்கு காரணம் வந்து இந்த விலை குறைந்ததும் ஒரு காரணம். பங்கினுடைய விலை குறையும் பொழுது அதை நீங்க இந்த பங்கினுடைய எண்ணிக்கையோடு பெருக்கும் பொழுது குறையும் இல்லையா ஒட்டுமொத்த வால்யூம்? ஆமாங்க சார். இதுவும் ஒரு காரணம். சோ இந்த 3 காரணங்களால் வால்யூம்ஸ் குறைஞ்சிருக்கு. இவ்வளவு குறைஞ்சு கூட இது வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வால்யூமோட அதிகம் தான். அப்பெல்லாம் 20,000 கோடி அப்படிதான் இருந்திருக்கும். 15,000 கோடி 20,000 கோடி 18,000 கோடி இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தா 30,000 கோடிங்கிறது கூட அதிகம் தான். பட் 50,000 கோடியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு இருந்த லெவலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது குறைந்திருக்கிறது. இதற்கு காரணம் இந்த 3 காரணங்கள். இது கொஞ்சம் ஒரு குவார்டர்ஸ் இப்படித்தான் இருக்கும். இது வந்து முதலீட்டாளர்களை பொறுத்தவரை கவலைப்பட வேண்டியதில்லை. இது ஸ்பெகுலேட்டர்ஸ், டே ட்ரேடர்ஸ், அவங்களுக்கு சில பங்குகள்ல லிக்விடிட்டி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முதலீட்டாளர்களுக்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இதனால ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். என்எஸ்சி பிஎஸ்சியினுடைய லாபம் ஈட்டும் அவங்களுடைய அந்த இது கொஞ்சம் குறையுது. அவ்வளவுதான். அது ஒன்றும் ஏன்னா டர்ன் ஓவரை பொறுத்து அவங்களுடைய ஃபீ இருக்குதுனால. அதனால இது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏற்கனவே பிஎஸ்சியோட ஸ்டாக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். அன்னைக்கு கூட பேசணும் நம்ம. ஆமா ஆமா ஆமா. ஓகே. கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. தங்கம் வெள்ளியினுடைய விலையில பெரிய மாற்றங்கள் இல்லை. கிட்டத்தட்ட அதே லெவல்ல தான், பிளாட்டா தான் இருக்கு. கச்சா எண்ணெய் மட்டும் பாட்டம் அவுட் ஆயிட்டு மீண்டும் ஒரு சிறிய ஏற்றம். ஆனா பெரிய லெவல்ல ஏறல, சிறிய ஏற்றத்துல இருக்கு. ஒரு 1% ஏறி இருக்கு, அவ்வளவுதான். சோ பெரும்பாலும் அது பக்கவாட்டு நகர்தல்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறதான் பாக்குறோம். டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல ஒரு டவுன்வர்ட்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
டாலர், ரூபி சார். டாலரை பொறுத்த வரைக்கும் வந்து யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்குது. தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது பார்த்தோம் நம்ம. $100 செப்டம்பர்ல இருந்து $110 போன மாசம் போனது ஜனவரியில. அப்புறம் இப்ப பார்த்தா $103 அருகாமையில் வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6.5% 7% வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இங்குமே 87 கீழே வந்துருச்சு. 87க்கு கீழே இப்ப வணிகம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சோ ரூபாய் ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்குன்னு சொல்றதை விட டாலர் வந்து வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. அதன் காரணமாக அதனுடைய பிரதிபலிப்பு நம்முடைய ரூபாயிலும் தெரிகிறது. ஓரளவுக்கு இப்ப இந்த கரன்சி ஸ்வாப் எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப ஆர்பிஐ வந்து வங்கிகளிடமிருந்து டாலரை ஏற்கனவே வாங்கியிருக்காங்க. இப்ப மீண்டும் வந்து இந்த மார்ச் மாதம் வந்து 2 முறை வாங்க போறாங்க. அப்படி எல்லாம் வாங்கும் பொழுது ஒரு முறை வாங்க போறாங்க. அப்படி வாங்கும் பொழுது பின்னால ஒருவேளை இன்னொரு ₹1 ஏறினா கூட விற்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால நேத்து நம்ம பேசணும் கிறிஸ்டலுடைய ஸ்டடி படி இந்த ஆண்டு கடைசியில் கூட ₹88 தொடலான்னு சொல்றாங்க. சோ 90 தாண்டுமா என்ற அபாயம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 86ல இருந்து 87.5 அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும் நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய தகவலை ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. தேங்க்யூ சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.